உலக கழிப்பறை தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் சென்னையில் உள்ள கழிப்பறைகள் அதை அனுசரிக்கும் அளவிற்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு உகந்ததாக உள்ளதா என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 19ஆம் தேதியை உலக கழிப்பறை தினமாக அனுசரிக்க ஐநா சபை முடிவெடுத்து உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வீதிக்கு வீதி விதவிதமான உணவகங்களும் கடைகளும் இருப்பதைப் போல் கழிப்பறைகள் மட்டும் நாம் தேடும் இடத்திலோ நமக்கு தேவைப்படும் இடத்திலோ இருப்பதில்லை. சென்னையிலும் இதே நிலைதான். தற்பொழுதுள்ள மாநகராட்சி இலவச கழிப்பறைகள் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் சிதிலமடைந்தும் அசுத்தமாகவும் சுகாதாரமற்றும் காணப்படுவதாக கூறுகின்றனர் பொதுமக்கள். குறிப்பாக பெண்களால் முற்றிலும் பயன்படுத்த முடியாமல் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து லேடிஸ்லேருந்து யாருமே வந்துட்டு அந்த டாய்லெட்ஸ் பக்கம் பப்ளிக் டாய்லெட்ஸ் பக்கம் போக பயப்படுறாங்க. போகிறக்கும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா நீட்டாக உள்ள சமூக விரோதமான செயல்கள் நிறையா நடக்குது. அதனால் டாய்லெட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பாதுகாப்பு அங்கே அரேஞ்ச் பண்ணலாம் கவர்மெண்ட். இலவச கழிப்பறைகளில் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக கட்டணம் வசூல் செய்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சில கழிப்பறைகளை வீடுகளாகவே மாற்றி அப்பகுதி வாசிகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதை மாநகராட்சி அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை என்கின்றனர் பொதுமக்கள். 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை கழிப்பறைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்பது விதி. ஆனால் இவைகள் பராமரிப்பு இன்றி சுகாதார சீர்கேட்டை உருவாக்கும் விதமாக மாறியுள்ளது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு அதை க்ளீன் பண்ணணும். இன்னொன்று க்ளீன் பண்ணுறதுக்கு கார்பரேஷனே ஆள் போட்டு அது சுத்தமாக இருக்கான்றதை என்ஷூர் பண்ணணும். அப்படி சுத்தமாக இல்லாத நிலைமையில் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான நம்பர் அந்த டாய்லெட்டுக்கு வெளியிலேயே போடணும். அந்த எந்த ஒரு பொதுமக்களும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதை இன்னும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்றதை அந்த பொதுமக்களுக்கு திரும்பவும் கார்பரேஷன் ரிப்ளை கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஃபெசிலிட்டியும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஆட்களும் போடாதனால இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பப்ளிக் டாய்லெட்டையும் யூஸ் பண்ண முடியாத நிலைமை இருக்குது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரியிடம் கேட்டபோது தற்பொழுது சென்னையில் 817 இடங்களில் பழைய முறையிலான இலவச கழிப்பறைகள் உள்ளன என்றும் 2000 அதிநவீன கழிவறைகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் ஏற்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். ஆள் பற்றாக்குறை காரணமாக தற்பொழுது கழிவறைகளை முழுமையாக பராமரிக்க முடியவில்லை என்றும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பழைய முறையிலான கழிப்பறைகளின் பராமரிப்பு பணியை கண்காணிக்க ஆண்ட்ராய்டு மென்பொருள் துணையோடு மொபைல் மூலம் கண்காணிக்கும் திட்டம் விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான கழிப்பறைகளை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் பேணிக்காத்து மக்களின் பயன்பாட்டிற்கு உகந்ததாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசின் கடமையாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் குழுவுடன் மணிகண்டன்.